ஃபிளா சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல கிராம சபை கூட்டம் எப்போது நடத்தப்படுகிறது, மேலும் யாரெல்லாம் இதுல பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான விவரங்களை இந்த காணொளி மூலம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருப்பவர்கள் பொதுமக்கள் அனைவரும் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கிராம சபை கூட்டத்தில் எந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள்லாம் இருக்கு. அதை பத்தி தெளிவான விளக்கங்கள் நான் உங்களுக்கு தரேன். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, கிராம சபை கூட்டம் எந்த தேதிகளில் நடைபெறும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜனவரி 26 இந்திய குடியரசு தினம், மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திர தினம், மேலும் ஆகஸ்ட் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. இந்த தேதிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராம சபை கூட்டம் நடைபெறும். மேலும் தமிழகத்துல உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் ஒரே நாளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுமா? கண்டிப்பா. தமிழகத்தில் உள்ள அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் ஒரே நாளில் தான் இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும். கிராம சபை கூட்டம் எந்த இடத்தில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் ஏதாவது ஒரு இடத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெறும். பஞ்சாயத்து அலுவலகத்திலோ இல்ல சமுதாய கூடத்திலோ இல்ல வேறு பொது இடத்திலோ இந்த கிராம சபை கூட்டம் நடைபெறும். இந்த கிராம சபை கூட்டத்துல யாரெல்லாம் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராமத்தில் உள்ள வாக்காளர்கள் அனைவரும் கிராம சபையில் கலந்து கொள்ளலாம். ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் அனைவரும் இந்த கிராம சபை கூட்டத்துல கலந்து கொள்ளலாம். இதுல பள்ளி கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பா கலந்துக்கினா அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும். மேலும் கிராம சபையின் தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராம சபையின் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் தான். பஞ்சாயத்து தலைவர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில அந்த சபைக்கு யார் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணைத் தலைவர் இருப்பாரு. அப்படி துணைத் தலைவரும் இல்லாத போது பாத்தீங்க அப்படின்னா, வார்டு உறுப்பினர்கள்ல யாராவது ஒருவர் கிராம சபையின் தலைவராக செயல்படலாம். அப்படி யாருமே இல்லை அப்படின்னு பார்க்கும்போது கிராம மக்கள் தேர்ந்தெடுக்கும் நபர் கிராம சபையின் தலைவராக இருப்பார். கிராம சபை கூட்டத்துல குறைந்தபட்சம் எத்தனை பேரு பங்கெடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராம பஞ்சாயத்துல மக்கள் தொகை 500 என்றால் குறைஞ்சபட்சம் 50 பேர் கலந்து கொள்ளலாம். அப்போதுதான் அந்த கிராம சபை கூட்டமே கூட்டப்படும். அதுபோல கிராமத்தின் மக்கள் தொகை 500ல இருந்து 3000 வரை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 100 பேரு கண்டிப்பா கலந்து கொள்ளணும். மேலும் 3000 முதல் 10,000 கொண்ட கிராமத்துல 200 பேரும், 10,000க்கு மேல உள்ள கிராமத்துல 300 பேரும் கண்டிப்பா கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை நிலை எண் 130ல ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறையினால் 25/9/2006 தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான குறைவெண் வரம்பு இல்லாத கிராம சபையின் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அரசாணையில் குறிப்பிட்டுள்ள குறைவெண் வரம்பு இல்லாத போது கிராம சபை கூட்டம், அதாவது அந்த நாள்ல இந்த மக்கள் கலந்து கொள்ள அப்படி இல்லைன்னா வேறு ஒரு நாள்ல ஒத்தி வைக்கப்படும். கிராம சபை தீர்மானம் எங்கெல்லாம் செல்லுபடியாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சட்டமன்ற நாடாளுமன்ற தீர்மானத்திற்கு இணையான அதிகாரம் கிராம சபை தீர்மானத்திற்கு உண்டு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட தீர்மானங்களை கொண்ட எந்த ஒரு கிராம சபை தீர்மானமும் எந்த ஒரு நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அரசு அலுவலகங்களும் உரிய அங்கீகாரம் கிடைக்கும். மேலும் எந்தெந்த விஷயங்களுக்காக கிராம சபை விவாதித்து தீர்மானம் நிறைவேற்றலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் கிராமத்திற்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விவகாரத்திற்கும் தேவைக்கும் கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றலாம். பக்கத்து கிராமத்தின் பிரச்சனையை தீர்க்கவோ அல்லது மாநில அளவில் சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்றால் உங்கள் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்றுவது பயனளிக்காது. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா, உங்கள் கிராமத்துல இருக்கும் மதுக்கடையை மூட தீர்மானம் கொள்ளலாம். தமிழகத்துல மது விலக்கு கொண்டு வர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுவது பயனளிக்காது. மேலும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டதாக உங்கள் கிராம சபை தீர்மானம் இருக்க வேண்டும். அதாவது மதச்சார்பின்மை, சமூக நல்லிணக்கம், தனிநபர் உரிமை போன்ற விஷயங்களை மீறுவதாக எந்த ஒரு கிராம தீர்மானமும் இருக்கவே கூடாது. கிராம தீர்மானம் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வரைவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி எதுவுமே கிடையாது. இயல்பான வாக்கியங்களை, ஒரு நார்மலான நடைமுறையில் உள்ள வாக்கியங்களை வச்சுட்டு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம அந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாம். மக்கள் முன்மொழியும் தீர்மானத்தை தலைவரோ அல்ல அதிகாரிகளோ நிராகரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. கிராம சபை மக்களுக்கான சபை. பஞ்சாயத்து தலைவரோ அல்ல அதிகாரியோ மக்களின் கோரிக்கையை நிராகரிக்கவே முடியாது. கிராம சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சரி அல்லது தவறு என முடிவெடுக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு மட்டுமே உள்ளது.
கிராம சபை தீர்மானத்தின் நகலை கிராம மக்கள் பெற முடியுமா? அதற்கு ஏதாவது கட்டணம் செலுத்த வேண்டியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராம சபை தீர்மானத்தின் நகலை கிராம மக்கள் நிச்சயமாக பெற முடியும். அதற்கு கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. மேலும் கிராம சபையில் எத்தனை தீர்மானங்களை நிறைவேற்றலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இத்தனை தீர்மானங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற வரையறை எதுவுமே கிடையாது. எண்ணிக்கை வரம்பு இல்லை என்ற காரணத்தால் எண்ணற்ற தீர்மானங்களை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு பலனும் அளிக்காது. முக்கியமா அந்த கிராமத்தின் தேவை என்னவோ அந்த நிலையில் என்ன இருக்குதோ அதை முக்கியமான தீர்மானங்களாக நாம் நிறைவேற்ற வேண்டும். கிராம சபை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவர், துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை அதிகாரிகளே கிராம சபை தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்புடையவர்கள். கிராம இளைஞர்கள், தன்னார்வலர்கள் முயற்சி எடுத்து அரசு அதிகாரிகளுக்கு மற்றும் தலைவர் உட்பட பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கு நினைவூட்டல் கடிதம் அனுப்பி கிராம சபை தீர்மானத்தை விரைவாக நடைமுறைப்படுத்தலாம். கிராம சபை தீர்மானம் எத்தனை நாட்களுக்கு செல்லுபடியாகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிராம சபை தீர்மானம் காலாவதியே ஆகாது. ஒரு முறை சபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை சூழலின் தன்மை கருதி விவாதித்து மறுசீலனை செய்வதோ அல்லது மாற்றம் செய்வதோ அல்லது மறுத்தோ வேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் இத்தகைய தீர்மானம் செயல் இழக்கக்கூடும். சிறப்பு கிராம சபை என்றால் என்ன? தமிழகத்தில் 4 நாட்கள் கிராம சபை கூட்டம் கட்டாயம் நடைபெறும். அதுல பாத்தீங்கன்னா ஜனவரி 26, மே 1, ஆகஸ்ட் 15 மற்றும் அக்டோபர் 2 இதுல கண்டிப்பா நடத்தப்படும். மேலும் அரசு அங்கீகரித்த நாள்ல சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறும். சிறப்பு கிராம சபையை கூட்ட பஞ்சாயத்து தலைவர் முன்வராவிட்டால் என்ன செய்வது? சிறப்பு கிராம சபை கூட்டத்தை கூட்ட பஞ்சாயத்து தலைவர் மறுத்தால் மக்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை நியமித்துக் கொண்டு சிறப்பு கிராம சபைக்கு மட்டும் அவர் தலைவராக இருப்பார். சிறப்பு கிராம சபையை கூட்ட மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைக்கலாம். கிராம சபை தீர்மானத்தை விரைவாக நடைமுறைப்படுத்த என்ன செய்ய வேண்டும்? கிராம இளைஞர்கள், தன்னார்வலர்கள் முயற்சி எடுத்து அரசு அதிகாரிகளுக்கு மற்றும் தலைவர் உட்பட பஞ்சாயத்து பிரதிநிதிகளுக்கு நினைவூட்டல் அனுப்பி தொடர்ந்து கண்காணிப்பதன் மூலம் கிராம சபை தீர்மானத்தை விரைவாக நடைமுறைப்படுத்தலாம். முன்னுதாரணமாக கிராம சபையில் காணப்படும் முக்கியமான விஷயம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மக்கள் சொல்வதை தலைவர் மற்றும் அதிகாரிகள் கவனமாக கேட்க வேண்டும். மக்களின் சந்தேகங்களுக்கு முறையாக பதிலளிப்பது. மகளிர் மற்றும் பட்டியல் பிரிவினருக்கு உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். பஞ்சாயத்தின் வரவு செலவு கணக்கை மக்கள் முன் வாசித்து காட்டுதல் வேண்டும். மேலும் கிராம வளர்ச்சிக்காக விவாதிக்க வேண்டும். கிராம சபையில பாத்தீங்க அப்படின்னா, அனைவரும் தரையில் தான் அமரணுமா இல்ல அதிகாரிகள் நாற்காலியில் அமரலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. அனைவரும் தரையில் தான் அமர வேண்டும். முதலமைச்சரே வந்தாலும் கிராம சபையில் தரையில தான் அமர்ந்து இந்த கிராம சபை கூட்டம் நடைபெற வேண்டும் என்று ஒரு விதி இருக்கிறது. பக்கத்து ஊர் கிராம சபையில் நாம கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கலந்து கொள்ளலாம். உங்களின் வாக்கு எந்த பகுதியில் உள்ளதோ அந்த கிராம பஞ்சாயத்து கிராம சபைக்கு மட்டுமே நீங்கள் உறுப்பினர். மற்றொரு கிராமத்தின் கிராம சபையில் நீங்க வெறும் பார்வையாளராகவே இருக்கலாம். மேலும் கிராம சபையில் கலந்து கொள்ளக்கூடாது என்று யாரையாவது ஒதுக்கிவிட முடியுமா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா யாரையும் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக யாரையுமே ஒதுக்கி விடவே முடியாது. உங்கள் கிராம பஞ்சாயத்தின் வாக்காளர்கள் அனைவரும் உங்க கிராம சபையின் உறுப்பினர் ஆவார்கள். எனவே அவர்கள் அனைவரும் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள உரிமை படைத்தவர்கள். உள்ளாட்சி அமைப்பு அடிப்படை கேள்விகள் பாத்தீங்க அப்படின்னா, ஏன் இதை பஞ்சாயத்து அப்படின்னு அமைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1993ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட பஞ்சாயத்து சட்டம் இதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்து சட்டம் இல்லாத புதிய சரத்துக்களை கொண்டிருந்தது. அதில் குறிப்பாக மாநில நிதி ஆணையம், மாநில தேர்தல் ஆணையம், கிராம சபை, மகளிர் மற்றும் பட்டியல் பிரிவினருக்கு இடஒதுக்கீடு போன்ற முக்கிய சரத்துகள் கொண்டிருந்தன. எனவே இப்புதிய பஞ்சாயத்து சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட பஞ்சாயத்து அமைப்புகள் என்பதால் இவற்றை புதிய பஞ்சாயத்து அமைப்புகள் என அழைக்கிறோம். பஞ்சாயத்து நிர்வாகம் எத்தனை அடுக்குகளை கொண்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பஞ்சாயத்து 3 அடுக்குகளை கொண்டது. கிராம பஞ்சாயத்து, பஞ்சாயத்து ஒன்றியம், மாவட்ட பஞ்சாயத்து. தமிழகத்தில் உள்ள மொத்த கிராமங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 12,524 இன்று வரை, அதாவது 2026 26/8 இன்று வரை 12,524 கிராம பஞ்சாயத்துகள் உள்ளன.
நகர உள்ளாட்சி அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேரூராட்சி மற்றும் நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆகியவை நகர உள்ளாட்சி அமைப்புகள் ஆகும். ஒரு கிராமத்திற்கு எத்தனை உட்கிராமங்களை கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திற்கும் மாறுபடும். ஒரு உட்கிராமம் உள்ள பஞ்சாயத்தும் உள்ளது. பல உட்கிராமங்கள், அதாவது ஆம்லெட் வில்லேஜ்ன்னு சொல்லுவோம். சில பகுதிகள்ல அவங்க கழனி காட்டுல இருப்பாங்க. அவங்கலாம் வந்து ஒரு 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 50 பேர், 100 பேர் தனியா வசித்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஒரு ஊராட்சியா நம்ம வந்து கணக்குல வைக்கிறோம். அதுபோ நெறைய சேர்ந்தது ஒரு ஆம்லெட் வில்லேஜ்லாம் சேர்த்து ஒரு இதா இருக்கும். ஒரு சராசரியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 7 முதல் 8 உட்கிராமங்களை கொண்டிருக்கும் ஒரு கிராம பஞ்சாயத்து அப்படின்னு வச்சுக்கலாம். இது மிக முக்கியமான தகவல். உங்க வாழ்க்கையில எப்போது வேண்டுமானாலும் அந்த தகவல்கள் தேவைப்படலாம். வேண்டுமானால் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் லா சேனல்ல இது போன்ற பல்வேறு முக்கியமான தகவல்கள், மக்களுக்கு தேவையான அடிப்படை சட்டம் போன்ற தகவல்கள்லாம் தினம் தினம் வந்து கொண்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.